ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால் பண்ணிட்டு டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று பண்ணி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்படி காஸ்ட்யூமில் இருந்த நம்ம இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுவிட்டு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க எங்கே அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். வாழைக்காட்டுக்கு களை எடுக்குதாங்க கூட்டிகிட்டு போகிறேன். வாழைச்செடியோட அடிப்பகுதியே தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு களையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கு. இது எப்படா சுத்தம் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, இனி சுத்தம் பண்ணி தான் ஆகணும், யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த வாழைக்காட்டில் தான் நம்ம களையெல்லாம் பிடுங்கணும். அப்புறமா அதோட சின்ன சின்ன பக்கன் இருக்கு இல்லையா, அதையும் வெட்டணும். நம்ம கைப்புள்ளியும் நைஸாக ஏமாற்றி அதையும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. கைப்புள்ளியை கூட்டிகிட்டு வரதுல தான் சிரமம். கூட்டிகிட்டு வந்துட்டாலும் அவர் வேலையை படபடன்னு செய்ய ஆரம்பிச்சுக்குவார். ஆனால் எதையோன்னு சொல்லி நைஸாக பேசி தான் கூட்டிகிட்டு இருந்தோம். அவன் நான் பிடுங்கி விட்ட வாழை செடியெல்லாம் அந்த மாதிரி பக்கக்கண் இருக்கு இல்லையா, அதை அவனே அறுத்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் களை பிடுங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் மக்கர் பண்ணுவான், இருந்தாலும் அவன் போக்கிலே போய் அவனை ரெடி செய்யணும். பாருங்கள், இப்போ அறுத்துட்ருக்குறோம். காரப்பட்டுருங்க, அதனால் நம்ம இங்கே சொக்காய் இதெல்லாம் போட்டோம்னா சரியான காரம் பிடிச்சிக்கும். அதனால தான் தம்பி ட்ராயரோடு செஞ்சிட்ருக்குறோம். நீ தானே மாட்டு கடை சொன்ன. பாருங்க, இந்த பையன் ஆற்றி வெட்டி போட்டுருச்சு. இங்கே பாருங்க, சாப்பிட்லாங்க, அழகழகாக இருக்குங்க. பாருங்க, மனுஷே இல்லைங்க. ஆனால் இதில் வெட்டினாதான் தாய்க்கண் நல்லா வளரும். சோறுபடுமைகளே பிரியாணி எனக்கு குஸ்காவும் நல்லா ஏதாவது போய் சாப்பிட்லாம். எப்படியும் அழகழகான இலையாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கடா, இதெல்லாம் மாட்டுக்கு தான் கொண்டு போய் போட போகிறேங்க. அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், வேர்க்குது. மோடம் போட்டுருக்கு, மழை வரும்னு நினைக்கிறேங்க. மகிழ் என்னடா நம்மளுக்கு காடே இல்லையான்னு கேட்டான். வரவங்களே காடு இல்லை, கோழி பண்ணை மட்டும்தான் ஒரு 100 அடி எங்கள் அப்பா கட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி, பொன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கே, அது நம்மளுது இல்லையானா அது அங்கே சித்தி வாங்கிடுது அப்படின்னு நான் சொன்னவர்களே. அது ஸ்ரீபப்பா இது ஸ்ரீபப்பா இங்குதுன்னு சொன்னேன். அதுக்கு மகிழ் நம்மளுக்கு காடே இல்லையானோ. காடே இல்லை மகிழே, கீழே தான் சுடுகாடு மட்டும் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு 50 அடியிலையா அப்படின்னு சொன்னேன். வேலையே செய்ய மாட்டேங்குவான் இவன். காட்டை வச்சு என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவேன்? வீடு கட்டுறதுக்கு அந்த கோழி பண்ணி இடிச்சு விட்டு 2 வீடு அழகாக தம்பிக்கு நெட்டாக தடை விட்டுட்டு நீ விட்டுட்டு கட்டிக்கலாம். அதுக்கே கட்டுறதுக்கு எத்தனை லட்சம் தேவைப்படும். நீ நல்லா படிச்சுன்னா அது என்ன ரவுப்போது காடு, அதை விட நிறைய வாங்கலாம். காட்டுலேயே வீடு கட்டுறியா? வீட்டில் வந்தால் பரவாயில்ல. நீ செய்கிற வேலைக்கு காடு வேறு கேட்குற. எந்திரா, இப்போ 8 வயசுல இருக்குள்ளே கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறேன், 2 வீடியோ பார்த்துட்டான். இந்த வேலையே செய்ய மாட்டேன். காடு வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படி உனக்கு காடு வேணும்னா வச்சுக்கோ, நீ ஒழுக்கமாக படித்து நல்ல வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, நல்ல காடை வாங்கலாம். அதோட நல்ல மெயினில் இருக்கிற கடை, ஓகேவா? யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் சொத்துக்கு ஆசைப்படாது, நம்ம கடைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம காடு இல்லை, ஒருத்த நாள் அப்படிதான். அது பாப்பா எங்கள் காடு, ஓகேவா? நல்லா படிக்கிற வேலை இனிமேல் பாரு. இப்போ செல்லு வச்சுட்டு அந்த வருஷம் வெட்டு. மோடமாக இருக்குது, மழை வருது பாருங்க. அப்படியே இதெல்லாம் மாட்டு கொண்டு போய் அள்ளி போடணும். ஆனால் பெரிய இலையாக இருக்குங்க பாருங்க. மனுஷே கேட்க மாட்டேங்குதுதா. தலைவாழை இலையாக தலைவாழை இலையாக இருக்குங்க பாருங்கதா. அப்படியே எலசாக இருக்குது. பிரேக்கு நல்லா எங்கள் பாட்டி நொங்கு குடிச்சுங்க. இப்போ களைப்புக்கு நல்ல உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நொங்கு அப்படியே களைப்பு சூப்பராக காற்று அடிக்குது, மழை வருதாட்டுக்குது. நாங்களே வேலை செய்யணும்னு நினச்சாலும் இந்த மழை கூடாதாட்டுது. அமைங்களே மகிழ் என்னடா, நான் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துக்க மாதிரி உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் போமா அப்படின்ட்டான். நான் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக கொடுத்து செஞ்சான். வாங்க நொங்கு சாப்பிடலாம். கை கழுவுலங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ அழுக்காக இருக்குது. அதனால் இலையை ஐயோ அடிக்கிட்டு போச்சு. இலை மேலே தானே விழுந்துச்சு. பாருங்க, நொங்கு இருக்குது, வாங்க சாப்பிடலாம். எங்களோட கிளைமேட்டும் பார்த்தா செம சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் வேலை செய்கிறது இந்த மழைக்கே பொறுக்கலையா என்னன்னு தெரில. மழை, காற்று, இடி எல்லாம் பயங்கரமாக வருதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏரியா பச்சை பசேன்னு இருக்கா. அப்படியே வானம் பார்த்திங்களா, மேகமூட்டமாக இருக்குது. மழை கண்டிப்பாக வருங்க. தென்னஞ்செடிலாம் ஆடுறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா உயர செடி விழுந்து உடஞ்சிரும் போல் இருக்குது. அப்புறமா செத்த உக்காந்தி அதுங்காட்டியும் களைப்பாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நொங்கு சாப்பிட்டுங்க. இது நம்ம மாட்டு கொண்டு வந்து போகிறதுக்கோசரம் அள்ளியாச்சுங்க. இலை பாருங்க, இவ்வளோ தலைத்தலன்னு இருக்குது. சில்லு போட்டுங்க, சில்லுலாம் சாப்பிட்டு வாழை சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
வந்துட்டு இருக்கிறது நம்ம பத்து செடி வந்து ரொம்ப நாளாக ஆச்சு இருக்குது. சரி தனித்தனியாக கொஞ்சம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்து இங்கே பறக்க போச்சு. என்ன தான் பண்ணுறது தெரியல. சரி இதை வச்சுட்டு நம்ம ஓடிடலாம். ஏன்னா தூத்தல் இருக்கிறப்ப வச்சாதான் தெரிஞ்சிடும், உயிர் பிடிக்கும். அதனால் நம்ம இதையும் வச்சிடலாங்க. இதை கொண்டு போய் அந்த பக்கமாக போட்டு எரிச்சுக்கலாம். படைக்கிளி பூச்சி வெள்ளை பூச்சி சொல்லலாம், அது இது வைக்கலாம். மழை வந்து நமக்கு பிரேக் விட்டுச்சு. இருந்தாலும் தூத்தல் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் திருப்பி வந்து நம்ம பாடுங்களாம், இன்னும் 2 கால் பிடுங்கலாம், நாளைக்கு நாளானிக்குள்ள இதை க்ளோஸ் பண்ணின்ற ஒரு முடிவோடு திருப்பியும் பிடுங்கறதுக்கு வந்தாச்சு. கொட்டை செடிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு. இதை பிடுங்குறதா இல்லை விட்டுறதா அப்படின்னு தெரியல. இது விட்டால் ஆட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆகும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க இன்னும் ஒரு கால்னாச்சும் பிடுங்கிட்டு போகலாம். இது என்ன இது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் மகிழ், இது என்ன இது சொல்லு, இது என்ன இதுண்ணே உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்ட்டேன், சொல்லுண்ணே இது என்ன இதுண்ணே சொல்லுமைங்களே தெரிலம்மா. உண்மையை சொல்லிட்டு அடிச்சுட்டு எனக்கு சரியான கோவம் வருது. சொல்லிவிடு குச்சிக்கிறவங்க இது இது வேறு சொல்லு உண்மையை டக்குன்னு. கோதுமாவு. கோதுமாவு ஏன் இப்போ என்னத்துக்கு இப்படி பேஞ்ச? ஒரு சப்பாத்தி கூட சொல்லலையா? சுட்டேன். ஏன் இப்போ இங்கே மாவு கிடக்குது மிச்சம் ஆகி போச்சு. மிச்சானே இங்கே போட சொல்லுமா? காசு என்ன அந்த வாழை மரத்துக்கு இங்கே விளையுது கொடுக்கலாம். இங்கே பாரு இப்போ வந்ததுனால இந்த திருப்பி வேலையை கண்டுபிடிக்க முடிஞ்சு. இன்னைக்கு இது பிடிக்கிறதுனால 2 3 நாளாக இது மண்ணோட மண்ணாக இருக்கும். கோதுமா சப்பாத்தி கூட கொலை கொலை தேஞ்சு கொண்டு வந்து இங்கே போட்டு போயிட்டான். வச்சுனாக்கா நான் அதான் மாவு போட்டு கூட சுட்டுப்போல. பாருங்க இப்போதான் எனக்கு தெரியுது என்னடா பிடிக்குது அப்படின்னு பார்த்தா கோதுமை மாவு. அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நேற்று இவன் சப்பாத்தி சுடுறேன்னு ஏதோ திட்டு வேலை பண்ணிக்கிறான்னு. மொத்தமாக மாவு கொண்டு வந்து போட்டினியா இல்லை 2 நாள் சுட்டையா? சுட்டாமா ஒரு 7 சப்பாத்தி. இப்படியே இப்படிதான் சுட்டா இது போய் வருமா? இப்படிதான் இது இப்படியே போய் சுட்டேன் வந்துச்சா? அப்போ எல்லாம் மொத்தம் உண்மையை சொல்லுங்க. எனக்கு கோவம் வந்துடும். சொல்லு சாப்பிட்டு மாதிரி எழுதி கூட எடுப்பருமா. சரி இது ஏன் இப்படி ஆச்சு? இப்படி சுட்டா எப்படி வரும்? அது கொஞ்சம் மிச்சமாகி போச்சு. அதனால தண்ணி ஊற்றி போட்டியா? இல்லை சாப்பாடு தான் இன்னும் பாருங்க எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறான்னு. திட்டுவான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு இப்போலாம் வச்சுக்காத. ஓ வேலை கம்ப்ளீட் ஓவருங்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளோதாங்க. டைம் ஆகிடுச்சு. எத்தனை மினிட்டு? 5 5:30 6 மணிக்குமா? 6 மணி ஆயிடுச்சுங்க. அதுதான் நாளைக்கு தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பண்ணி எப்படி வேர்த்து ஊற்றிருப்பாங்க. பை பை. இன்னும் என்னத்துட்டு அப்படியே வெட்டினேன்? நீ தானே மாட்டு கடை சொன்ன. இங்கே பாருங்க இந்த பையன் ஆற்றி வெட்டி போட்டுருச்சு. இங்கே பாருங்க சாப்பிட்லாங்க. அழகழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் மனுஷே இல்லைங்க. ஆனால் இதில் வெட்டினாதான் தாய்க்கண் வந்து நல்லா வளரும். சோறுபடுமைகளே பிரியாணி எனக்கு குஸ்காவும் நல்லா ஏதாவது போய் சாப்பிட்லாம். எப்படியும் அழகழகான இலையாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கடா இதெல்லாம் மாட்டுக்கு தான் கொண்டு போய் போட போகிறேங்க. அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். வேர்க்குது, மோடம் போட்டுருக்கு, மழை வரும்னு நினைக்கிறேன். மகிழ் என்னன்றா நம்மளுக்கு காடே இல்லையான்னு கேட்டான். வரவங்களே காடு இல்லை, கோழி பண்ணை மட்டும்தான் ஒரு 100 அடிக்கு எங்கள் அப்பா கட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி பொன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கே, அது நம்மளுது இல்லையானா அது வந்து அங்கே சிட்டிவாய்ங்கிறது சிட்டிவாய்ங்கிறது அப்படின்னு நான் சொன்னவர்களே. அது ஸ்ரீபப்பா இது ஸ்ரீபப்பா இங்கேன்னு சொன்னேன். அதுக்கு மகிழ் வந்துட்டு நம்மளுக்கு காடே இல்லையானோ. காடே இல்லை மகிழே, கீழே தான் சுடுகாடு மட்டும் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு 50 அடியிலையா அப்படின்னு சொன்னேன். வேலையே செய்ய மாட்டேங்குவான் இவன். காட்டை வச்சு என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவேன்? வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறதுக்கு அந்த கோழி பண்ணி இடிச்சு விட்டு 2 வீடு அழகாக தம்பிக்கு நெட்டை தடை விட்டுட்டு நீ விட்டுட்டு கட்டிக்கலாம். அதுக்கே கட்டுறதுக்கு 10 லட்சம் தேவைப்படும். நீ நல்லா படிச்சுன்னா அது என்ன ரவுபோது காடு, அதை விட நிறைய வாங்கலாம். காட்டுலேயே வீடு கட்டுறியா? வீட்டில் வந்தால் பரவாயில்ல. நீ செய்கிற வேலைக்கு காடு வேறு கேட்குற எந்திரா. இப்போ 8 வயசு ஊருக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறேன், 2 வீடியோ பார்த்துட்டான். இந்த வேலையே செய்ய மாட்டேன். காடு வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படி உனக்கு காடு வேணும்னா வச்சுக்கோ, நீ ஒழுக்கமாக படித்து நல்ல வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, நல்ல கடை வாங்கலாம். அதோட நல்ல மெயினில் இருக்கிற கடை. ஓகேவா? யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் சொத்துக்கு ஆசைப்படல, அது நம்ம கடைன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம காடு இல்லை, ஒருத்த நாள் அப்படிதான். அது பாப்பா எங்க காடு. ஓகேவா? நல்லா படிக்கிற வேலை இனிமே பாரு. இப்போ செல்லு வச்சுட்டு வந்து அந்த அந்த வரிசை வெட்டு. மோடமாக இருக்குது, மழை வருது பாருங்க. அப்படியே இதெல்லாம் மாட்டு கொண்டு அள்ளி போடணும். ஆனால் பெரிய இலையா இருக்குங்க பாருங்க. மனுஷே கேட்க மாட்டேங்குதுதா. தலைவாழையெல்லாம்